வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2016ல் திமுக வரவிடாமல் பண்ணுறதுக்கு மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சு விசிக, கம்யூனிஸ்ட்டுகள், விஜயகாந்த் கூட சேர்ந்து ஆட்சியை வந்து திமுக பெறுவதை தடுப்பதற்காகவே அந்த கூட்டணி அமைச்சாங்க. ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சோம். அப்போ 83 எம்எல்ஏ ஜெயிச்சுது திமுக. தமிழ்நாட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட்டு எதிர்க்கட்சி எதுவுமே கிடையாது அன்றைக்கி டேட் வரைக்கும். அப்போ கேட்குறாங்க, ரொம்ப நெருக்கமாக வந்து தோத்துட்டிங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கலைஞர்கிட்ட. அவர் சொன்னார், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு எதிர்க்கட்சியாக தான் நாங்கள் அதிகமாக இருந்துருக்கிறோம். ஒரே ஒரு வருத்தம் தான், கம்யூனிஸ்ட்டுகள் இல்லாத சட்டசபை சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில், அதுதான் மனசுக்கு வருத்தமாக இருக்குதுன்னாரு. கம்யூனிஸ்ட்டுகளே, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் இன்னைக்கு இந்த கூட்டணியை விட்டு போய் ஆதரவு அளித்தாதான் ஒரு ஆட்சியே அமையுன்ற நிலைமைக்கு உங்கள் எல்லாருக்கும் 2 சீட்டு கொடுத்துருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னுற மாதிரி அவர் வந்து பெருந்தன்மையான தலைவர். இப்பயும் உங்களை பார்த்து கூட்டணியில் நீடிங்க, வானா வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மந்திரி சபையில் இடம்பெற்று அவருக்கு ஒரு துரோகத்தை பண்ணிடாதீங்க. எதிர்ப்பு வாக்கை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதே தப்பு. விஜயுடைய எதிர்ப்பு வாக்கு நீங்கள்லாம் அந்த வாக்கில் வந்த எம்எல்ஏக்களை ஆதரவு கொடுக்கறதே தப்பு. பட் பாஜக தன்னுடைய வேலையை காட்டுவதால் ஆதரவு தர வேண்டிய சூழலுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்க. அது புரிகிறது. ஆனால் ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவர் மனதை வந்து ஏற்கனவே காங்கிரஸ் தன் புத்தியை காட்டிச்சு, தன்னுடைய பரம்பரை புத்தியை. நீங்களும் அது போல் ஈடுபடாமல் வெளியில் இருந்து ஆனால் ஆதரவு கொடுங்க.